திரு சஞ்சீவி அவர்கள் நம்மோட இணைகிறார். நான் அவர்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறது, இன்னைக்கு சிஎம் போய் இந்த அதிமுகவோட 2 ஃபேக்ஷன்ல ஒரு ஃபேக்ஷனை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மெசேஜை சொல்லுதா? அவர் செஞ்சதே சரியா இல்லையான்னு கூட விவாதங்கள் நம்ம போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆளுங்கட்சி தன்னுடைய ஆதரவை மறைமுகமா காட்டுதா இதுல? எதிர்பார்க்கப்படாத ஒரு மீட்டிங். ஏன்னா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே பின்னணி பேச்சுவார்த்தைகள் பல நாளா போயிட்டு இருக்குன்னு தான் கேள்விப்படுறோம். ஏன்னா தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்தோம் அப்படின்னா அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்க. தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே குள்ள பேச்சுவார்த்தை போறதா விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். அதற்கு பிறகு இந்த டிவிகே அண்ட் ஏடிஎம்கே என்ற பேச்சுவார்த்தை சுத்தமா அடிப்படல 4 நாளா. ஆனா இன்னைக்கு இந்த சந்திப்புக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை உண்மையில் நடந்திருக்கின்றதுதான் ஒரு கிளியரா தோணுது. லீகலா இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சட்டப்பூர்வமா ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா ஒரு 2/3 மெஜாரிட்டி நாளை காலைக்குள்ள உங்களுக்கு வரும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால வந்து லீகலா பிரச்சனை கிடையாது. மெஜாரிட்டி, அதாவது 32 பேர் வேலுமணி பக்கம் வந்துருவாங்கன்னு சொல்றீங்க உங்களுடைய கணிப்புல? அதான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு காலையில பார்க்கும்போது 24 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் சந்திக்கும் போது 28 பேர் இருந்தாங்க. அது நாளை காலையிலக்குள்ள 32 ஆகும்ன்ற ஒரு கணிப்பை நான் பண்றேன். லைக் அதுக்கான தகவலும் வந்துட்டு இருக்கு எனக்கு. இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு வந்து சில ஜேர்னலிஸ்ட் கிட்ட வந்து அந்த அதிமுக தலைவர்கள் சொன்னதா வந்து தகவல் இருக்கு. சோ நாளை காலையிலக்குள்ள ஒரு அவங்களுக்குள்ள ஃபோமும் இருக்கும் இல்லையா? ஏன்னா இன்னொரு பக்கம் லீடர்ஸ் இருக்காங்க. இந்த வாய்ப்பு நம்ம விட்டு போறோமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமோ சைடுல கூடிய லீடர்ஸ் இருக்கு. இந்த வாய்ப்புன்னு நீங்க சொல்றத நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த வாய்ப்புனா அமைச்சர் ஆகிற வாய்ப்பா? அமைச்சர் சொல்ல முடியாதுல்ல. எல்லாருக்கும் எடுப்புல 38 பேருக்கு அமைச்சராக வாய்ப்பு கிடைக்க போறது இல்ல. அது கரெக்ட். பட் அந்த ஃபேக்ஷன்ல இருந்து அமைச்சர்கள் வரப்போறாங்க அப்படின்ற யூகம் சரியானதா? அப்படிதான் பேச்சுவார்த்தைகள் அங்க போயிட்டு இருக்கா? இல்ல, கண்டிப்பா அதுதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுல பல விஷயமான பல வகையான ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா எதற்காக முதலமைச்சர் போறாரு, போக வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ஒரு பக்கம் ஏற்கனவே வந்து திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இருக்கு. மற்றொரு பக்கம் ஒரு பிளான் பியா வந்து எப்பவுமே இந்த ஸ்பெண்டர் ஃபேக்ஷன் இருக்கு. ஆனா எதுக்காக உடனே வந்து முதலமைச்சர் போய் பார்க்கணுன்ற கேள்வி எடுத்து எழுது. ஏன்னா நாளைக்கு வந்து ப்ரோட்டஸ்ட் நடக்க போது, ப்ராபபிலி ஒரு தாட் நாளைக்கு எந்த ரிஸ்க்கும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம். அதனால இன்னைக்கு சந்திச்சா ஒரு ஃபியூச்சருக்கான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காம போடுமோ அப்படின்ற பயம் கூட முதலமைச்சர் சைடு இருக்கலாம். ஒருவேளை தாவேகா வந்து இந்த அதிமுக குரூப்பை வந்து ஆதரவு பெற்று அவங்கள அமைச்சரவையிலையும் இணைக்கிற மாதிரியான ஒரு திட்டத்துல இருந்தால் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடாது? இல்ல, கண்டிப்பா தான் சொல்ல வரேன். இன்னைக்கு தொடர்ந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, முதலமைச்சர் செய்த விஷயம் வந்து ஒரு ஆப்டிக்ஸ் வைஸ் ரொம்ப தவறான விஷயம் தான் நான் சொன்னேன். ஏன்னா அவங்க ஆதரவே எனக்கு தெரிவிச்சா கூட you have the most leverage இல்லையா? you are the chief minister right now. அவங்க உங்களை நம்பி இருக்காங்க, நீங்க ஒரு நம்பிக்கை இல்ல இல்லையா? அப்படின்ற பட்சத்துல நாளைக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சாலும் வந்து நீங்க ஒரு முடியுமா சஞ்சீவி? இப்போ இன்னைக்கு விசிக பாருங்க, ஜோசியரை எதிர்த்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் எதிர்த்துட்டாங்க. இப்போ இவங்களெல்லாம் நம்பியே மட்டும் வண்டியை ஓட்டிட முடியுமா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு எத்தனை வருஷம் ஓட்ட முடியும்? அப்போ கூடுதலா ஒரு பலம் இருக்கிறதுங்கிறது விஜய்க்குமான தேவை தானே? இல்லைன்னா ஆட்சி போயிடுமே. இல்ல, அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நாட் anyone to advise him. பட் என்னன்னா, நீங்க பக்கத்து மாநிலத்துல ரேவந்த் ரெட்டி அவர்கள் செய்த விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல இதே மாதிரி ஒரு லீஸ்ட் மெஜாரிட்டி, ஒரு வேஃபர்த்தின் மெஜாரிட்டி 60 சீட் இருக்கு அப்படின்னா 64 தான் வந்தாங்க, மெஜாரிட்டி வந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிஆர்எஸ்ல இருந்து யாரெல்லாம் நான் கண்ட்ரோவர்ஷியல் லீடர்ஸ் இருக்காங்களோ, புதுசா வந்து வரக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி லீடர்ஸ் எடுத்துட்டாங்க. ஒரு 8 பேர் 9 பேர். சோ ஸ்ட்ராங் மெஜாரிட்டி இப்போ. சோ அது போன்ற ஒரு டேக்கன் a leave from ரேவந்த் ரெட்டிஸ் இது இல்லையா? சோ இது போன்ற விஷயங்களை பண்ணுவார் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா டைரக்டா போய் இன்னைக்கு அந்த ஸ்பிளிட்டர் குரூப்பை சந்திக்கிறதுன்றது ஒரு, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னணி இருக்கு. ஏற்கனவே நம்ம நிறைய பேர் பேனல்ல பேசினாங்க, அவங்களுக்கான பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு ட்ரெயின்டட் இமேஜ் இருக்கு. அப்படின்ற போது டிவிக்கு கொஞ்சம் இமேஜ் ஒட்டுக்கும் இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்க, டிவிக்கு வெரி ஃப்ரெஷ் பார்ட்டி, யங் பார்ட்டி, தூய சக்தின்னு சொல்லும் பொழுது நீங்க ஏற்கனவே பல வழக்குகளை சந்திக்கக்கூடிய டிவிஎஸ்சி வழக்குகள் அல்லது சிபிஐ வழக்குகள், ஐடி வழக்குகள் போன்ற வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைச்சர்களை போய் டைரக்டா முதலமைச்சர் பார்க்கும் பொழுது, ஓ இவரும் மற்றவங்க மாதிரிதான்டா அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் ஏற்படலாம். அதான் சொல்றேன். லீகலா இதுல எந்த விதமான சிக்கலும் கிடையாது. பட் மாரல் வைஸ் ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அதான் ரைஸ் பண்ண இடத்துல லீகலா வேலுமணி அவர்கள் டீமுக்கு சிக்கல் இருக்கிறதா பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்த சட்டப்பேரவை நாட்
trying to judge him or based on whatever is happening. பட் வாய்ப்பு கொடுக்கப்படுது இல்லையா, ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரு, பேசி முடிச்ச பிறகு எஸ்பி வேலுமணி கை தூக்குறாரு, அவருக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல யாருக்கு அதிகபட்சமான நம்பர்ஸ் இருக்கோ, பிளஸ் ஜேசிடி பிரபாகர் அவர்களுமே அதை வச்சு அவர் டிசைட் பண்ணுவார்னு சொல்ல வரல, பட் அவரும் இங்க இருந்தவர், இந்த சண்டைக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு இருந்தவர் தான் அப்படின்றது. சோ ஹி நோஸ் தி கிராவிட்டி ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். எக்ஸாக்ட்லி. சோ அதன் அடிப்படையில நான் சொல்றேன், நாளைக்கு வந்து யாருக்கு நம்பர்ஸ் அதிகபட்சமா ஃபேவரபிளா இருக்கோ அவங்களுக்கு தான் சாதகமா போக வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு கொறடா கூட தேர்ந்தெடுக்கப்படல. அதனால ஒருவேளை நாளைக்கு காலையில கூட மெஜாரிட்டி கிடைச்சிடுச்சு அப்படின்னா, எடப்பாடி அவர்களுடைய தரப்பு வந்து அந்த சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் சுட்டி காட்டுறதை பார்க்க முடியுது இல்ல. அதாவது கட்சி தலைமை யார கொறடான்னு சொல்லுதோ அவர் தான் கொறடா, irrespective of numbers அப்படின்னு ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஹியர் கட்சி தலைமை இன்டர்பிரேஷன் ஆஃப் லா தான் இல்லையா. நம்ம போன வாரம் பேசிட்டு இருந்த விஷயத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஆர் பொம்மை vs யூனியன் கவர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் கூட பாத்தீங்க அப்படின்னா இதோட ஒப்பிட முடியாது, ஏன்னா இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி வச்சாங்க. சோ இட் இஸ் இன்டர்பிரேஷன் பேசிக்கலி. சோ அந்த ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்னவா இருக்கும்னா, even before the whip is appointed the split has happened அப்படின்ற அந்த ஒரு ஆமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, ஏன்னா அதுல விப் இருந்தாங்க, இதுல விப்பே கிடையாது, என்ன செலக்ட் பண்ணல இல்லையா. கரெக்ட். சோ யாருக்கு அதிகபட்சமான மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுக்கான வாய்ப்புகள் ஸ்பீக்கர் கொடுக்கற வாய்ப்புகள் நான் பாக்குறேன். சோ அப்படி இருக்கும்போது இப்போ 28 நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி இருக்காங்க. சோ அவருக்கு சாதகமா இருக்கிறதா நான் இப்ப பாக்குறேன் சூழல். ஓகே. ஆனா நந்தகுமார் சார், சுபேர் சார், ஐ வாண்ட் யூ ஆல்சோ டு கம் இன். இன்னைக்கு சிவி சண்முகம் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆனா எங்க எடப்பாடி தான் எங்கள் பொதுச் செயலாளர், நாங்கள் வந்து அவர் தான் பொதுச் செயலாளரை ஏற்றுக்கிறோன்றாங்க. ஆனால் பேரவையில் பதவி ஏற்றுக்கும் போது அவரை பார்த்து வணக்கம் கூட வைக்க மாட்டேங்கிறாங்க, மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் தான் பொதுச் செயலாளருங்கிறாங்க, ஆனால் பொதுக்குழுவை கூட்டுங்கிறாங்க. அவங்க வந்து என்ன, வாட் இஸ் தேர் அஜெண்டா, வாட் இஸ் தேர்? இல்லை, இன்னைக்கு இப்போ வந்து அவர் ஆதரவு கொடுக்குறேன்னே அறிவிச்சிருக்காங்க. இப்போ யாருக்கு? சிவி சண்முகம் வந்து அந்த தாவேகா அரசுக்கு ஆதரவுனே சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி மணியண்ணன் பேசுறேன் சொல்கிறேன், ட்ரம்ப் இருக்காரு, ஜின்பிங் இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாரு. 2016 நம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இந்த பிளவுகள், இத்தனை குழப்பங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறது அதிமுக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்க பொதுமக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் பாஜக ஒரு காரணமாக இருக்கிறதுக்குள்ள மறுக்க முடியாது. இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அது அடுத்த பதில் சொல்வார் அவர். ரெண்டாவது, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் இன்னைக்கு செய்திருக்கக்கூடிய விஷயம்ங்கிறது மிக மிக தப்பான விஷயம். ஏன்னா நீங்க அந்த அரசியல் யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை வாக்களிச்சிருக்காங்க. இதே ஒரு கட்சியை பிளந்து அந்த பொதுச் செயலாளரை விட்டுட்டு நீங்க தனியாக கொண்டு வந்து சேர்க்கறதுல வந்து என்ன நியாயம் இருக்கு? நீங்க எப்படி தூய சக்தியா மாறுவீங்க? ஒரு கட்சி வேற ஒரு கூட்டணியில் இருக்கு, ஆனா அந்த கட்சி உங்களுக்கு ஆதரவு தேவைங்கிறதெல்லாம் வாங்குறீங்க, அது பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்க அப்படி ஆதரவு தேவைன்னா இந்த கூட்டணியை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக மொத்தமா நீங்க கூட்டணி கேட்கலாம். அதில் ஒரு பிளவை பிளந்து அதில் எனக்கு ஆதரவு வேணும், அந்த தலைவர்களை மட்டும் நம்ம பார்ப்பேன்னு சொல்றதுல என்ன நியாயம்? இது என்ன அரசியல்? இது அப்ப நீங்க அவங்க செய்யக்கூடிய அதே அரசியலை தான் நீங்க செய்ய வந்திருக்கீங்க. பதவி வந்தோடனே நீங்க மாறிட்டீங்களா? உங்களை எதுக்காக வாக்களிச்சாங்க? மாற்றம்னாங்க. 2016 இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு குரூப் வெளியே போனாங்க, ஒரு குரூப் ஆதரிச்சாங்க, இந்த அரசியலே வேண்டாங்க அப்படின்றதுக்காக தான் மக்கள் விஜய்க்கு வாக்களித்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாரு? முதலமைச்சர் ஆனவனே ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிளவை நீங்க போய் சந்திச்சு வீட்டுக்கே போறீங்க. அது முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா? அவருக்கு ஆதரவு கொடுத்தீங்களா? அவருக்கு வாழ்த்து வாங்கினீங்களா? முன்னாள் முதலமைச்சர் இருந்திருக்காரு, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய பொது பாரம்பரியமான ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 1.25 லட்சம் கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை நீங்க விட்டுட்டு அதுல வந்து ஒரு பிளவை நீங்க வந்து ஆதரிச்சீங்கன்னா அது என்ன அரசியல்? இதுதான் மாற்று அரசியலா? இதுதான் தூய அரசியலா? உங்களுடைய ஒரு நம்பகத்தன்மையே போயிருமே. அங்க இந்த தொல்லையெல்லாம் வேண்டாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்களும் வந்து அதே அரசியல் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல ஒரு வின் பண்ணிடுவார்னு வச்சுங்க, அது எந்த ஸ்மூத்தும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த 32 அப்படிங்கிற நம்பரை ஏற்கனவே சொன்னது மாதிரி கண்டிப்பா நைட்டுக்குள்ள அதை முடிச்சிருவாங்க. ஒன்னொன்னா கொண்டு வந்து எத்தனை சோஃபா போகுது போய் இன்னைக்கு முடிஞ்சிடும் வச்சுங்க. இது என்ன சார் அந்த சோஃபா கல்ச்சர்? சோஃபாக்குள்ள ஒரு மேஜிக் இருக்கு போல. சோஃபா போனா கன்ஃபார்ம் ஆயிரும்னு அர்த்தம் போல. இது ஏதோ புஷ்பா படத்துல வர சோஃபான்னு சொல்றாங்களே, அப்படியே புஷ்பா படத்துல வர சோஃபா. நான் அந்த படம் பார்க்கல, நீங்க தான் பாத்தீங்க. இல்ல, ஜனநாயகன் படத்துல வர சோஃபா. ஜனநாயகன் படத்துல வர சோஃபா வருதா அடுத்த சீன்ல பார்க்கணும். அந்த மாதிரி சோஃபா கலாச்சாரத்தோட நீங்க முடிச்சிருக்காங்க. அந்த நைட்டுக்குள்ள எத்தனை சோஃபா யார் வீட்டுக்கு போதோ போய் 32 நம்பர்ஸ் வந்துடும். ஏன்னா அதே அரசியலை தான் இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால விஜயினுடைய ஆட்சிக்கு எப்படியாவது கொண்டு போறணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இதை விஜய்க்கு வாக்களித்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இந்த அரசியல் வேணாம்னு உங்களுக்கு போட்டோம், நீங்களும் அதே அரசியல் தானே பண்றீங்கன்னு பாக்குறாங்க. இது ஒரு தப்பான முன்னுதாரணத்தை முதலில் செய்யறாரு விஜய். ஓகே.
முதலில் நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரை போய் ஏன் பார்க்கல? எல்லா கட்சியும் பார்க்குறப்ப அவரையும் பார்த்துருக்கணும். ஓகே, அப்ப நீங்க ஒரு மொத்தமாக ஆதரவுனா எல்லாரையும் கூட்டுவாங்க. ஓகே, நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நியாயம், குறைந்தபட்ச நியாயத்தோட நீங்க ஒரு பிளவா வராதீங்க, ஒரு கட்சியை உடைத்த பெருமை எனக்கு வந்துடும், ஒரு குற்றம் வந்துடும், எனக்கு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஓகே. அப்ப இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்குது. அந்தகுமார் சார், யூ வாண்டட் டு சே சம்திங். இல்லை, இப்போ இதில் வந்து அவர் விஜய் அவர்கள் வந்து எடப்பாடியார் அவர்களையும் பார்க்கணும். இன்னும் குறிப்பாக ஒரு படி மேலே போய் சொன்னால் பாரதிய ஜனதா ஆஃபீஸ்க்கும் போய் பார்க்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அத்தனை கட்சியுமே நீங்கள் போய் மீட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு சுமூகமான உறவை எல்லா கட்சிகிட்டையும் வரும். அடுத்தது வந்து அவங்க சொல்கிறதே வந்து அதிமுகவை நாங்கள் உடைக்கிறோன்னு ஒரு புரளி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் அதிமுகவை உடைக்கல, அதுக்காக தான் நாங்கள் வந்து பொதுக்குழுவையும் கூட்ட சொல்கிறோங்கிற ஒரு டிஸ்க்ளைமர் வந்து அங்கே கொடுக்குறாங்க. இவங்களை வந்து ஒரு அதிமுகவினுடைய ஒரு ரெபல் பாத்திரக்கூடாது, அவங்க மேலே கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை சிவி சண்முகம் ஆகட்டும், எஸ்பி வேலுமணி ஆகட்டும் சொல்கிறாங்க. இப்போ அவர் ஜுபேர் சார் கேட்குற மாதிரி, மற்றவங்க கேட்குற மாதிரி இப்படி அவ்வளோ அவசரப்பட்டுட்டு உடனே போய் விஜய்க்கு ஆதரித்து ஓட்டு போடணும்னு என்ன அவசியம் இருக்குது? அது அவங்கள தான் கேட்கணும். பட் வந்து இன்னைக்கு அவங்க இப்போ இவர் சுபேர் சொல்கிற மாதிரி ஏன் வந்து இப்போ இவர் போய் எடுத்துக்கிறாரா அப்படிங்கும்போது அவங்க வந்து இன்னைக்கு சிவி சண்முகம் என்ன சொல்றாரு, எங்களுடைய பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இந்த தேர்தலோட முறிஞ்சு போச்சு, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்கனவே யாரு கூடயும் கூட்டணி இல்லை, அதோட வந்து எங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தனால அந்த வருத்தமும் இருக்கு, அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து தாவேக்காக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோன்றாங்க. அப்போ அந்த ஒரு ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் போய் அங்கே சந்திக்கிறதாகவும் எடுத்துக்கலாம். இப்போ உடனே வந்து விஜய் வந்து அவர் தூய சக்தியிலிருந்து தீய சக்தியாக மாறிட்டாருங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் மேலே இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழுவில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, சார் நாங்கள் இது வரைக்கும் பிஜேபி கூட இருந்தோம், அதை பிரேக்கப் பண்ணிட்டோம், இன்னைக்கு நோ மோர் ரிலேஷன்ஷிப் வித் பிஜேபி. அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க நாங்கள் தாவேக்கால வந்து 2/3 மெஜாரிட்டியோட வந்து சேர்றோம்னு சொல்லல, பொதுக்குழுவை கூட்டணும்னு எடப்பாடியார் அவர்களை கம்பல் பண்றாங்க, அவங்க சப்போர்ட் பண்றாங்க. சரி, இவர் போய் அவங்க பார்க்கதன் மூலமா அங்க ஒரு கட்சி ரெண்டா பிளந்து நிற்கும் போது ஒரு தரப்புக்கு என்னுடைய ஆதரவுன்னு முதலமைச்சர் காட்டுறாருல்ல? இல்ல இந்த ரெண்டு குரூப்ல ஒரு தரப்பு தனக்கு ஆதரவுங்கனால தான் போறாரு. இப்போ இவர் போய் அந்த ஒரு தரப்புக்கு ஆதரவு கொடுக்கல. இப்ப ஸ்டாலின் அவருக்கு ஆதரவு இருந்ததனால தான் போனாரா? இல்ல சித்தரஞ்சன் சாலைக்கு ஏன் போனாரு? ஸ்டாலின் அதனால தான் சொன்னேன். அந்த மாதிரி எடப்பாடியாரையும் போய் பார்க்கல. அதனால தான் நானே ஆரம்பிக்கும் போதே அதை தான் சொன்னேன், எடப்பாடியார் அவரையும் இவர் போய் பார்க்கணும்ன்றேன். திமுக அப்போ இது வந்து திஸ் இஸ் நாட் அபௌட் சப்போர்ட். அவர் இப்போ 4 நாளா போயிட்டு இருக்கிறது வந்து ஆதரிக்கிறவர்களை மட்டும் போய் பார்க்கல, எல்லாத்தையும் பார்க்கறாரு. ஆனா அதிமுகல ஒரு டீமை மட்டும் பார்க்கறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு சிக்னல் கொடுக்கறாரு. இல்ல நம்ம அப்படி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, கட்டாயமா எடப்பாடியார் அவர்களையும் பார்ப்பாருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அது ஒரு படிக்கு மேல போய் பாரதிய ஜனதா ஆபீஸ்க்கும் அவர் போய் பார்க்கணும், கட்சி ஆபீஸ்க்கு பூராமே நீங்க போய் பாருங்க. அது தமிழக மக்களுக்கு நீங்க எல்லா கட்சியை சார்ந்தும் எல்லா கட்சிகளையும் நீங்க அரவணைச்சு போகக்கூடிய ஒரு நற்பெயர் உங்களுக்கு வரும். ஓகே, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.